இந்த செஷனில் நாம் டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலர், 12 வாட்ஸ் 10 ஆம்பியர் சோலார் பேட்டரி, 12 வால்ட் 100 ஆம்பியர் மணி நேரம், சோலார் பேனல் 75 வாட்ஸ் மற்றும் 4x LED லைட், 12 வால்ட் DC 5 வாட்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி சோலார் கண்ட்ரோல் லைட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் காட்டன் லைட் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். சோலார் காட்டன் லைட்டின் உபகரணங்களை அடையாளம் காணலாம், சோலார் காட்டன் லைட்டின் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொள்ளலாம் மற்றும் சோலார் காட்டன் லைட்டை உருவாக்குவதற்கான நிலைகளை படிப்படியாக டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலர் உபயோகப்படுத்தி செய்யலாம். சோலார் கார்டன் லைட்ஸ் தோட்டங்களில் நிறுவப்பட்ட அலங்கார கூறுகளாக செயல்படும் விளக்குகள் ஆகும். இந்த விளக்குகள் தோட்டத்திற்கு அழகை கொடுக்கின்றன அல்லது மேம்படுத்தப்பட்ட கப்பல் துறை சார்ந்த முற்றத்தின் நடைபாதை பாணியில் அழகான தோற்றத்தை கொடுக்கின்றன. பெரும்பாலான சோலார் கார்டன் லேம்ப் போஸ்ட்கள் பலவிதமான வடிவங்களில் நீடித்த மற்றும் ஸ்டைலான பொருட்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து போஸ்ட் மவுண்டட் சோலார் பவர்ட் கார்டன் விளக்குகள் அமைந்துள்ள இடத்திற்கு தனித்துவமான தனிப்பட்ட ஈர்ப்பை உண்டாக்குகிறது. தோட்டம், உள்முற்றம் அல்லது நடைபாதைக்கு ஒற்றை, இரட்டை மற்றும் மும்மடங்கு ஸ்டைல் கொண்ட பல பிராண்டுகளின் சோலார் விளக்கு தூண்களின் வகைகள் உள்ளன. இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறிவிட்டது. சோலார் கார்டன் லைட்ஸில் இன்டீரியர் லைட்டிங் மற்றும் அவுட்டோர் லேண்ட்ஸ்கேப் லைட்ஸ் மூலம் இயற்கையை ரசிக்க நிறைய அம்சங்களை சேர்க்கின்றன. சோலார் இன்டோர் அல்லது அவுட்டோர் லைட்டில் இருந்து அதிக பலன்களை பெற அதை நாம் முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும். அவுட்டோர் சோலார் லேண்ட்ஸ்கேப் லைட்டில் நன்கு பராமரிக்கப்பட்டால் பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படும். நிச்சயமாக உயர்தர பிராண்டை தேர்ந்தெடுப்பதும் முக்கியம். ஒரு சோலார் கார்டன் லைட் என்பது சோலார் போட்டோவோல்டிக் அல்லது SPV பேனல், டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் பேட்டரி, கார்டன் லேம்ப் அசம்பிளி செட், LED லைட்ஸ், சாக்கெட்டுகள், சுவிட்சுகள் மற்றும் வயர்களால் கட்டமைக்கப்பட்டது ஆகும். சோலார் கார்டன் லைட் SPV பேனல் மூலம் சார்ஜ் செய்யப்படும் பேட்டரிகளில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தில் செயல்படுகிறது. சோலார் கார்டன் லைட்டின் செயல்பாட்டிற்கான சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு டஸ்க் டு டான் அம்சம் தேவை. இது சூரிய அஸ்தமனத்தின் போது LED ஒளியை இயக்கும் மற்றும் சூரிய உதயத்தின் போது LED ஒளியை அணைக்கும். கார்டன் லைட்டிங் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு DC லோட்ஸ்க்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட SPV பேனல் அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் DC ஆனது மேக்னிடியூட் அல்லது ஆம்ப்ளிடியூட் ஆக உள்ளது. மேலும் இது ஸ்விட்ச் ஆன் செய்யும் தருணத்தில் இருந்து ஆஃப் செய்யும் தருணம் வரை அதே அலைவீச்சில் இருக்கும். மின்னழுத்த மூலத்தின் துருவ முனைப்பு மாறாது. LED விளக்குகள் மிக குறைந்த மின்சாரம் பயன்படுத்துவதால் வீட்டு தோட்ட விளக்குகளுக்கு இது மிகவும் பொருத்தமானது. LED விளக்குகளின் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் விகிதம் மிக குறைவாக இருப்பதால் சோலார் கார்டன் விளக்குகளை சார்ஜ் செய்ய பயன்படுத்தப்படும் SPV மாடியூல்ஸின் சக்தி மதிப்பீடுகள் குறைவாக உள்ளன. சோலார் கார்டன் லைட்ஸ் போட்டோவோல்டிக் விளைவு கொள்கையில் வேலை செய்கின்றன. பகலில் சோலார் போட்டோவோல்டிக் பேனல் சூரிய ஒளியிலிருந்து வெப்ப சக்தியை உறிஞ்சி இந்த வெப்ப சக்தியை மின் சக்தியாக மாற்றுகிறது. மாற்றப்பட்ட சக்தி பின்னர் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலம் சூரிய சோலார் பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இரவில் சோலார் பேனல் வழியாக மின்னோட்டத்தின் பிளாக் ஃப்ளோ ஆகாமல் தடுப்பதன் மூலமும் மின் அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் பேட்டரியை பாதுகாக்கிறது. இரவில் சோலார் பேனல் மின்சாரம் உற்பத்தி செய்வதை நிறுத்துகிறது மற்றும் LED ஒளியை இயக்குகிறது. டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் கார்டன் லைட்டை உருவாக்குவதற்கான செயல்முறை இங்கே காணலாம். டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வோல்ட் 10 ஆம்பியர், சோலார் பேட்டரி 12 வோல்ட் 100 ஆம்பியர் per hour, சோலார் பேனல் 75 வாட்ஸ்,
4x LED லைட்ஸ், 12 வோல்ட் DC 5 வோல்ட்ஸ், 4 செட் கார்டன் லைட்ஸ், சாக்கெட்டுகள், சுவிட்சுகள் மற்றும் தேவையான ஒயர்ஸ், மேலும் டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் கார்டன் லைட்டை உருவாக்க தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் கார்டன் லைட்டை உருவாக்க கண்ட்யூட் பைப்புகள், சாக்கெட்டுகள், சுவிட்சுகள் மற்றும் ஒயர்களை பயன்படுத்தி parallel இணைப்பில் லோட் சர்க்யூட்டில் வயரிங் செய்யவும். நீங்கள் துருவ முனைப்புகளை கவனித்துக் கொள்வதை உறுதி செய்த பிறகு சுவிட்சுகளை ஆஃப் நிலையில் வைத்து LED பல்புகளை இணைக்கவும். டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலர் LED ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும். முழு சார்ஜ் செய்யப்பட்ட சோலார் பேட்டரியை 12 வோல்ட் 100 ஆம்பியர் per hour டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரின் பேட்டரியில் உள்ள இன்புட் முனையங்களுடன் இணைக்கவும். அடுத்து சோலார் பேனலை 75 வாட்ஸ் டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரின் சோலார் இன்புட் முனையங்களுடன் இணைக்கவும். அதைத் தொடர்ந்து சூரிய ஒளியில் சோலார் பேனலை வைத்து சார்ஜிங் LED இயக்கத்தில் உள்ளதா என சரிபார்க்கவும். டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலருடன் தொடர்புடைய அவுட்புட் போர்ட்டுகளுடன் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் லோட் வயர்களை இணைக்கவும். சூரிய சக்தியை பயன்படுத்தி கார்டன் லைட்ஸ்களை சோதிக்கும் செயல்முறை பற்றி இங்கே பார்ப்போம். இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து கருவிகளும் உபகரணங்களும் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். LED பல்புகள் இயக்கப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும். சோலார் பேனலை கருப்பு துணியால் மூடவும். மாற்றாக டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரில் இருந்து சோலார் இன்புட் முனையத்தின் ஒரு வயரை அகற்றவும். சிறிது நேர தாமதத்திற்கு பிறகு சார்ஜ் கண்ட்ரோலர் இயக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும். அவுட்புட் LED இயக்கத்தில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். LED பல்புகளை ஒவ்வொன்றாக ஆன் செய்து கார்டன் லைட்டிங் சர்க்யூட்டை சோதிக்கவும். சோலார் இன்புட் டெர்மினலில் இருந்து அகற்றப்பட்ட ஒரு வயரை டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலருடன் மீண்டும் இணைக்கவும் அல்லது சோலார் பேனலில் உள்ள கருப்பு துணியை அகற்றவும். LED பல்புகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு அணைக்கப்படுகிறதா என்பதை சரிபார்த்து கார்டன் லைட் அசெம்பிளியில் LED பல்புகளை அசெம்பிள் செய்யவும். கார்டன் லைட்ஸ்களை நிறுவி அதன் செயல்பாடுகளை கவனித்து பதிவு செய்யவும். இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இதில் டஸ்க் டு டான் கண்ட்ரோலர் 12 வால்ட் 10 ஆம்பியர், சோலார் பேட்டரி 12 வால்ட் 100 ஆம்பியர் மணி நேரம், சோலார் பேனல் 75 வாட்ஸ் மற்றும் 4x LED 12 வால்ட் DC 5 வாட்ஸ் ஆகியவை பயன்படுத்தி சோலார் கார்டன் லைட் உருவாக்கி நாம் கட்டமைப்பை கற்றுக்கொண்டோம். நீங்கள் இப்போது சோலார் கார்டன் லைட் உபகரணங்களை அடையாளம் கண்டு சோலார் கார்டன் லைட்டின் இயக்க கொள்கையை புரிந்து கொண்டு டஸ்க் டு டான் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் கார்டன் லைட் உருவாக்குவதற்கான நிலைகளை படிப்படியாக செய்ய முடியும்.